யார் படம் ஓடினாலும் ஹீரோங்க நான் தான்ற டயலாக் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி நாங்கள் பார்க்க போனது என்னமோ தலைவர் தம்பி தலைமையில் படம். ஸோ அங்கே போய்ட்டு நாங்கள் ஜனநாயகன் படத்தோட போஸ்டரை பார்த்துட்டு தளபதி கூட நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஆல் ஏரியாலையும் ஐயா கில்லிடாங்கிறது. இந்த பொங்கல் கண்டிப்பாக தளபதி பொங்கல் கிடையாது. ஏன்னா தளபதி படம் ரிலீஸ் ஆகலை அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். நாங்கள் யாருமே தேட்டர் பக்கமே போயிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்த படம் எல்லாமே மொக்கையான படம் தான். அப்புறம் எதுக்கு தேட்டர் வாசலில் நிற்கிறேன்னு சொல்லி எல்லாருமே கேட்பீங்க. கொஞ்சம் கூட ப்ரீ பிளான் இல்லாமல் மாட்டு பொங்கல் அன்றைக்கி தான் நாங்கள் இந்த படத்துக்கு போனோம். ஓகே, படம் எப்படி இருக்குன்னு தானே கேட்குறீங்க. படம் ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆவரேஜாக இருக்குன்னு சொல்லலாம். ஒரு காமெடி படம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களே, ஃபேமிலி வந்து பார்க்க நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்டில் தான் நாங்கள் வந்து இந்த படத்துக்கு வந்து பார்க்க வந்தோம். நீங்களும் என்ன மாதிரி நினச்சி இந்த படம் பார்க்க வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஏமாந்து போயிடுவீங்க. ஸோ வந்து 2 பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு நடுவில் நடக்கிற சண்டே தான் ஒரு காமெடி கலந்த படமாக எடுத்திருக்காங்க. ஸோ இந்த பையனை வந்து ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க. தளபதினா அவ்வளோ ஒரு உயிராக இருக்கான். எங்கள் அக்கா பையன் தான். நாங்கள் வந்து ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்க சொல்லவே இல்லை. அவனே வந்து தளபதி மாதிரி நின்று ஃபோட்டோக்கெலாம் போஸ்ட் கொடுத்துட்டு இருந்தான்.